श्लोका नंबर 6. बन्धुरात्मा मनस्तस्य येनात्मैवात्मना जितः अनात्मनस्तु शत्रुत्वम् वर्तेनात्मैव शत्रुवत्. ஸோ போன ஸ்லோகத்தில் வந்து நானே தான் எனக்கு ஃப்ரெண்டு, நானே தான் எனக்கு எனிமி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அது எப்படி நானே எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருந்துட்டு நானே எனக்கு எனிமியாகவும் எப்படி இருக்க முடியும்? கான்ட்ரடிக்ஷனாக இல்லையா இது? ஒரு பர்சன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா ஃப்ரெண்டாக மட்டும்தானே இருக்க முடியும் இல்லை? அந்த பர்சனால் வந்து எனக்கு எனிமியாக இருக்க முடியும். இல்லை ஒரு பர்சன் எனக்கு எனிமி அப்படின்னா அந்த பர்சனால் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. அப்போ எப்படி வந்து நானே எனக்கு ஃப்ரெண்டாகவும் நானே எனக்கு எனிமியாகவும் எப்படி இருக்க முடியும்? இப்போ எந்த ஒரு விஷயத்தை நாம் வந்து யூஸ் பண்ணணுன்னாலும் டேக் எனி இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கத்தியே எடுத்துக்கோங்களேன். அந்த கத்தியை வந்து சப்போஸ் எனக்கு ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரிஞ்சுது அப்படின்னா கத்தி இஸ் மை ஃப்ரெண்ட் இல்லை? அதை நான் வந்து ப்ராப்பராக எனக்கு யூஸ் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியே தான் எனக்கு எனிமி. ஐ வில் லேண்ட் இன் ட்ரபிள். ஸோ அதை தான் வந்து கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்கிறார். மேனேஜ்டு பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃப்ரெண்ட், அன்மேனேஜ்டு பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து எனிமி. பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அது எனக்கு ஃப்ரெண்டு, அதோட கண்ட்ரோலில் நான் இருந்தேன்னா அது எனக்கு எனிமி. ஸோ என்னோடய சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன கேட்குறதோ அதை கொடுத்து அதுக்கு நான் வந்து அடிமையாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அது வந்து என்னுடைய எனிமியாக ஆகிடுறது. என்னோடய லைஃப் அது வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுறது. ஸோ அதனால் பகவான் இங்கே என்ன சொல்கிறார்? பந்துஹு ஆத்மா ஆத்மனஹ தஸ்ய ஏன ஆத்மா ஏவ ஆத்மனா ஜிதா. ஸோ ஒருத்தரோட பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஜிதா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல மாஸ்டர்டுன்னு அர்த்தம். ஸோ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா சப்ரெஸ் பண்ணுறது இல்லை, அதை கரெக்டான டைரக்ஷனில் டைரக்ட் பண்ணி விடுறது அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் நம்ம வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருந்தோன்னா அது வந்து எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும். அனாத்மனஹ தூ, சப்போஸ் அதை நான் கண்ட்ரோல் பண்ணலை, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா அது என்னவா? ஆத்மா அஜிதாத்மா. அதாவது யாரோட பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து கண்ட்ரோலில் இல்லையோ, யாருக்கு வந்து ஃப்ரீடம்க்கும் லைசன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியலையோ அவளுக்கு எப்படி இருக்குமா? ஆத்மா ஏவ சத்ருவத் வர்த்ததே. அவளுடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸே இப்போ அவளுக்கு என்னவா ஆகிடும்? எனிமியாக ஆகிடும். ஸோ இந்த ஸ்லோகங்களில் எல்லாமே ஆத்மா அப்படின்னா பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ், சத்ருவத்து அப்படின்னா எனிமி மாதிரி. அப்போ நம்மளுடைய ஓன் கண்ட்ரிலேயே வந்து இந்த நக்சலைட்ஸ்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நக்சலைட்லாம் யார்? வேறு ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ட்ரபிள் கொடுக்குறவா இல்லை, நம்ம நாட்டுக்காராலே நம்ம நாட்டுக்கு எதிரியாக ஆயிடுறாள்ல. அப்போ நாமளே நமக்கு எதிரியாக இப்போ இருந்தோம் அப்படின்னா எப்படி அதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டில். இப்போ எதிரி நாடுனா ஏதாவது ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி அவளை நம்ம வந்து டிஃபீட் பண்ணலாம். நம்மளுடைய ஓன் நக்சலைட்ஸ் மிலிட்டன்ஸ்னால் அவளை வந்து சமாளிக்கிறது டிஃபிகல்ட், ஹேண்டில் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் மேனேஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஃப்ரெண்டு, அன்மேனேஜ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எனிமி அப்படின்னு இங்கே சொல்கிறார்.